வெல்கம் டு பண்ட ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பேரிசன் பார்த்துட்டு இருக்கோம். திருக்குறள் யூனிட் 8ல் மொத்தமாக நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பிடிஎஃப் கம்பேரிசன் கொடுக்குறோம். அதில் யூனிட் 8ல் இருக்கக்கூடிய திருக்குறளை மட்டும் நம்ம தனியாக தான் கொடுக்குறோம். ஏன்னா திருக்குறள் இன்னும் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் திருக்குறளை கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின்னு, ஸ்கூல் புக்கில் இருக்கிற திருக்குறள் கம்பெரிஷன் தனியாக தரோம். இன்றைக்கி நம்ம அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பற்றி மட்டும் பேசுவோம். 2020 2024 வரைக்கும் அப் டு குரூப் 1 எக்ஸாம் வரைக்கும் நான் கவர் பண்ணியிருக்கேன். மொத்தம் 308 கொஸ்டின்ஸ் இருக்குது. சரிங்களா? இது தவிர்த்து பொது தமிழில் பகுதி இலக்கியமில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே திருக்குறள் இல்லையா, அதில் வந்த கொஸ்டினையும் நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். ஸோ 216 + 92 இந்த திருக்குறளை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை கோத்ரூ பண்ணுங்கள். ப்ளஸ் புக் பேக் கொஸ்டின்ஸ் திருக்குறள் சம்மந்தமாக நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நான் கம்பைல் பண்ணி வச்சுருக்கேன். அது முடிஞ்சால் என்னது திருக்குறள் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் அங்கங்கே ஹைலைட் ஆகிருக்கும். அதான் மனப்பாட பகுதியில் இருக்கக்கூடிய திருக்குறளில் என்ன அர்த்தம்னு சொல்லி தெரிஞ்சுக்குங்க. மனப்பாடம் பண்ண தேவையில்ல, என்ன அர்த்தம்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டிங்கனால போதும். நீங்கள் ஈஸியாக திருக்குறளில் வர கொஸ்டினை அட்டன் பண்ணிட முடியும். சரிங்களா? அது இப்படி தான் இருக்கும் அந்த கம்பைலேஷனை. 2 மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் திருக்குறளுக்கு தனி ப்ரிப்பரேஷன் தேவையில்லை. அது ஓரளவுக்கு படிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு என் டெப்த்தாக அதுக்காக ஒரு உரையோ தனியாக நேரம் செலவிட்டு படிக்கிறதோ வேணாம். ஏன்னா குரூப் 2 பொறுத்த வரைக்கும் உங்களோட குறி இங்கே தான் இருக்கணும். ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ளஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஜென்ரல் தமிழ் ப்ளஸ் மேத்தமெட்டிக்ஸ் எழுதி சேர்த்து 125 கொஸ்டினுக்கு 115க்கு மேலே அடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். மற்றபடி ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ் யூனிட் 8, யூனிட் 9 இல்லை ஃபுல் எஃபர்ட்டாக போடாதீங்க. அதை ஒரு பிலோ ஆவரேஜ் படித்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும்.